8வது வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று. நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே, கர்த்தருடைய துருகத்துக்குள்ளே, கர்த்தர் வைத்திருக்கிற நிழலிலே, கர்த்தர் வைத்திருக்கிற மறைவிடத்துக்குள்ளே, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் ஓடி வரும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையை சுகமாயிருக்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக நிழலை தேடி ஓடுகிறார்கள், மனிதனை தேடி ஓடுகிறார்கள், உலகத்தை தேடி ஓடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுப்பதில்லை, உங்களுக்கு மறைவிடத்தை கொடுப்பதில்லை, உங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பதில்லை, உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யாதபடிக்கு இன்றைக்கு நிறைய மனிதர்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள், தாக்குகிறார்கள், மன மடிவாக்குகிறார்கள், சஞ்சலப்படுத்துகிறார்கள், கவலைப்பட வைக்கிறார்கள், அழ வைக்கிறார்கள். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் அவருடைய மறைவுக்குள்ள, ஆண்டவருடைய நிழலுக்குள்ள, ஆண்டவர் வைத்திருக்கிற சட்டையின் நிழலுக்குள்ள நீங்கள் ஓடி வரும் பொழுது நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். உங்களுடைய குடும்பம் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய கூடாரத்துக்குள்ளே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய நிழலை நோக்கி வாருங்கள். அவர் நிழல் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க பண்ணுகிற தகப்பன், உம்முடைய மறைவுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் ஓடி வரும்படியாக, உம்முடைய நிழலுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.